இப்போ தேர்தல் களத்தில் முந்தி செல்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நல்ல பதிலை தான் இந்த நடந்து முடிந்த கழக செயற்குழு பொதுக்குழுவிலே தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒத்த கருத்துடைய அதில் அந்த செயற்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கட்சிகள், ஒத்த கருத்தோடு இணைந்து பணியாற்றுகிற கட்சிகள், மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையோடு உள்ள கட்சிகள். ஆகவே அந்த ஏற்றுக்கொள்வதோடும் மன ஒத்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிற கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கழக செயற்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிச்சயமாக அது தீர்க்கமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கிறோம். இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் எல்லாருமே விஜய் சாஃப்டா தான் டீல் பண்றாங்க. ஸோ விஜய் இன்னும் கூட்டணிக்கு வருவாங்க நம்புறீங்களா சார்? யார் யார் கூட்டணிக்கு வருவார்கள் என்பதை ஜாதகம் பார்த்து நான் சொல்ல முடியாது. எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையிலான கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஏற்றுக்கொள்கிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அனைவரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. என் ரத்தத்தில் தாவேக தலைவர் விஜயை முதல்வராக்குவது தான் என் ரத்தத்தில் ஓடிட்டு இருக்குன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அப்படியா? நான் அதை பார்க்கலையே. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் விவரம் சொல்றேன். வளர்ச்சி எப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது ஜனநாயக நாட்டில் தேர்தல் காலத்தில் திருவிழாவில் எல்லாரும் வரதான் செய்வாங்க. திருவிழாவில் நீங்கள் வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுலாம் யாரும் தடை சட்டம் போட முடியாது. திருவிழாவில் வர்றவங்களெல்லாம் வரவேற்போம். சாமி வரம் யாருக்கு கொடுக்குறதுன்றத 2026 சட்டமன்ற தேர்தல் தான். மக்கள் தான் சாமி. மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆகவே சாமி வரம் கொடுக்குற தீர்ப்பை பொறுத்து தான் யார் யாருக்கு யாருன்றத, யார் யாருக்கு எந்த இடன்றத சாமி தான் தீர்மானிக்கணும், இறைவன் தான் தீர்மானிக்கணும், மக்கள் தான் தீர்மானிக்கணும், மகேசன் தான் தீர்மானிக்கணும். பாஜக 80 இடங்களுக்கு மேல தயாராயிட்டாங்க. அமித்ஷாட்ட போய் அந்த பட்டியெல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் மணி பக்கத்தில் இருந்து பார்த்தீங்களா? அதை என்ன மணி இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் தலைமை பேசுகிறதெல்லாம் நம்ம தொண்டர்கள் பார்க்கணும், வரவேற்கணும், அதற்கு பாராட்டு தெரிவிக்கணுமே தவிர அதை விவாதிக்க முடியாது மணி. அவங்க எல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு தலைப்பு செய்தியாக சொல்லுவாங்க. பாரதிய ஜனதா தேசிய கட்சி எத்தனை இடங்களிலே போட்டியிடுகிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த தொகுதியில் எத்தனை இடங்களிலே போட்டியிடுகிறது, மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் எத்தனை இடங்களிலே எந்தெந்த தொகுதியிலே போட்டியிடுகிறது என்பதை தலைப்புச் செய்தியாக புதிய தலைமுறை உள்பட அனைத்து செய்திகளிலும் வரக்கூடிய வகையிலே தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள்.